எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு சூப்பரான ஒரு அறுவடை. என்னன்னு பார்க்குறீங்களா? பாருங்களேன். ஒரே கலையில் 3 ட்ராகன் பழம் பழுத்துருக்குங்க. தெரியுதுங்களா? பாருங்கள். அடி லாஸ்ட்லேருந்து நுனி வரைக்கும் காமிக்கிறேன் பாருங்கள். நுனியில் ஒரு பழம், இங்கே ஃபஸ்ட்டில் 2 பழம். நான் ரொம்ப தூரமாக வச்சு எடுக்க சொன்னேன். அப்போ தான் பழம் உங்கள்கிட்ட காமிக்க முடியும் இல்லைங்களா? கிட்டக்கு வச்சு காமிச்சா லாஸ்ட் வரைக்கும் நல்லா காமிக்க முடியாது. ஆனாலும் பாருங்கள், நல்லா பழுத்து சூப்பராக இருக்குது பாருங்கள். பழம்லாம் மீடியம் சைஸில் இருக்குது, ரொம்ப பெருசாலாம் இல்லை. ஆனாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. ஏன்னா செடியிலே நம்ம நல்லா பழுத்து பறித்து சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், செம்ம டேஸ்ட்டு ஸ்வீட்டு நல்லா இருக்குங்க. இந்த செடியிலே நல்லா பழுத்துருச்சு இல்லைங்களா? பாருங்கள், 3 பழமும் ஒரே கிளையில் இன்றைக்கி ஒரு அறுவடை பண்ணுறோம். எவ்வளோ சந்தோஷம். ஒவ்வொரு செடியிலையும் இந்த மாதிரி நிறைய காய்ச்சதுன்னா, ஆக்சுவலாக இப்படி ஒரு கலையில் ஒரு பழம் அல்லது தூரமாக 2 பழம் இருந்தால் அப்படியே விட்டுறணும்னு சொல்லுவாங்க. இது மாதிரி நிறையா இருந்தாலோ அல்லது ஒட்டிகிட்டு இருந்தாலோ காய் பெருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு பூவையோ காயையோ கட் பண்ணி போடுறதுக்கு மனசே வராதுங்க. சின்னதானா பரவாயில்ல, நம்ம அப்படியே விட்டுருன்ட்டு நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த டேபிள் ஆரஞ்சு ஒரு ஜூஸுக்கு வரும். ஏன்னா 3 பழம் தான் இருந்துச்சு. நான் அறுவடை பண்ணேன் பாருங்கள். மழை நாளில் கூட இந்த மாதிரி பழங்கள் நம்ம வீட்டில் காய்க்கிறது எவ்வளோ சந்தோஷம். சூப்பராக இருக்குங்களா? இந்த பதிவு பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள்.